வணக்கம் நண்பர்களே. திமுகவின் மாவட்ட செயலாளர்களை துரத்திய ஸ்டாலின். திமுக செயற்குழு கூட்டம் முடிவடைந்த பின் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று தெரிய வந்திருக்கு. நேற்று மாலை முதல் இரவு வரை ஸ்டாலின் அமைத்த மறுசீரமைப்பு பரிந்துரை குழுவுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதனால் செயற்குழு கூட்டம் முடிவடைந்த பின் திமுகவில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பேச்சு வந்திருக்கு. திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்புக்கு பின்னணியில் திமுக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிய வந்திருக்கு. நேற்று மாலை முதல் இரவு வரை தங்கம் தென்னரசு தலைமையிலான மறுசீரமைப்பு பரிந்துரை குழுவோட ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார். ஏற்கனவே மறுசீரமைப்பு தொடர்பாக இந்த குழு அறிக்கை சமர்ப்பித்த சூழலில் அடுத்த கட்ட ஆலோசனை நடைபெற்றிருக்கு. இதன்படி திமுகவின் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 100ஆக உயர்த்த திட்டமிடப்பட்டிருக்கு. தற்போது திமுகவில் 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இதில் செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் சுமார் 10 பேரை பதவி நீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு பதிலாக மாற்று பொறுப்புகள் அளிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. அதேபோல தற்போதைய மாவட்ட செயலாளர் 2 முதல் 6 தொகுதி வரை பொறுப்பாளர்களாக செயல்பட்டு வராங்க. இதனை குறைக்க திமுக தலைமை திட்டமிட்டிருக்கு. அதிகபட்சமாக ஒரு மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் 3 தொகுதிகள் வரை மட்டுமே கொடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக சீனியர்கள் ஆதிக்கத்தை ஒரு பக்கம் குறைக்க முடியும் என்பதோடு இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அந்த பொறுப்புக்கு கொண்டு வர முடியும். அதே போல துணை பொது செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க ஸ்டாலின் தீவிரமாக இருக்கார். இன்னொரு பக்கம் கட்சியில் புதிதாக இணைந்த OPS உள்ளிட்டவர்களுக்கும் பதவி கொடுக்க திமுக தலைமை ஆயத்தமாயிட்டு வருது. இதன் மூலமாக இளைஞர்கள் மற்றும் சீனியர்களுக்கு இடையில எந்தவித மோதல் போக்கும் இல்லாமல் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று திமுக தலைமை நம்புது. இது தொடர்பாக அறிவிப்புகள் இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ளதா அறிவாலய வட்டாரத்தில் பேச்சுகள் இருந்திருக்கு. இதனால் தொடர்ந்து திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் எப்போது வேண்டுமானாலும் நீக்கம் செய்யப்படலாம். தொடர்ந்து திமுக தற்போது ஆட்டம் கண்டுள்ளதால் புது முயற்சிகளை மேற்கொண்டு எப்படியாவது திமுகவை மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என அறிவாலய வட்டாரத்திலிருந்து பேச்சுகள் இருந்து கொண்டிருக்கு.